Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பெராம்பட்டு கிராமத்தில் குடிசை வீட்டுக்கு மேல் செல்லக்கூடிய மின்கம்பியில் உராய்வு ஏற்பட்டதில் 3 வீடுகள் சேதமானது. இதையறிந்த கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக எம்எல்ஏவுமான KA பாண்டியன் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் மின்வாரியத்துறை அலட்சியமே விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் கடைகள் ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்த ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடலுக்கு நகராட்சி கூட்டத்தில் கடும் கண்டனம் எழுந்தது. ராமநாதபுரம் நகராட்சி கூட்டத்தில் தீர்மானங்கள் வாசிக்க தொடங்கிய போது புதிய பேருந்து நிலைய கடைகள் ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பாக திமுக கவுன்சிலரே கேள்வி எழுப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த மற்ற திமுக கவுன்சிலர்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த கலவரம் காரணமாக கூட்டம் பாதியிலேயே ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த 2 கவுன்சிலர்களும் இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடப்போவதாக எச்சரித்தனர். ஆளுங்கட்சி அந்த அவங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவரே ஒரு வழக்கு போட்டு அவரும் வழக்கு போட்டு நானும் வழக்கு போட்டுருந்தேன். இப்போ நான் இன்னைக்கு மேல்முறையீடு பண்ணுறேன். சரிண்ணே, மேல்முறையீடு இது வந்து நீதியரசர் மூலியமாக தான் இந்த நகராட்சிக்கு தீர்வு காண முடியும். ஜனநாயக முறைப்படி இந்த நகராட்சி தீர்வு காணப்பட்டது. ஜனநாயக நெறிமுறையில் நிறையா நடக்குது. ஆகையால் 2022 இது 25 வரைக்கும் நடந்த எல்லா பணிகளையுமே ஆய்வு செய்யணும். மிகப்பெரிய பல கோடி ரூபா முடங்கிற இந்த நகராட்சி நடந்திருக்கு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்து அதில் நீதிபதிகள் 2 நீதிபதிகளோட அமர்வு SM சுவாமிநாதன், மரிய கிளைத் அவர்கள் நீதியரசர்கள் முறையான டெண்டர் நடத்தணும், முன்னுரிமை அடிப்படையில் யாருக்கும் கடை ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. அதையும் மீறி எந்த ஒரு சாதாரண வியாபாரிகள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் டிடி வாங்காமல் அராஜகமாக அவங்க வேண்டியவர்களுக்கே கடை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. இதில் பெரிய முறைகேடு நடந்திருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் என்னென்ன முறைகேடு விவரமாக சொல்கிறேன். இந்த டெண்டரை ரத்து பண்ணி திரும்ப மீண்டும் மறியெல்லாம் விடணும்.